தேனி மாவட்டம் ரங்கநாதபுரம் அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்தவர் சின்ன தம்பி. இவரது மகன்களான ஸ்ரீஹரிஷ் அருகில் உள்ள அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பும் சபரீஷ் 5ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். கடந்த 24ஆம் தேதி வழக்கம் போல பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த சிறுவர்கள் இருவரும் மாலை 5 மணியளவில் விளையாட செல்வதாக கூறிவிட்டு வெளியே சென்றிருக்கின்றனர். ஆனால் இரவாகியும் சிறுவர்கள் வீடு திரும்பாததால் பதறிப்போன தந்தை சின்ன தம்பியும் உறவினர்களும் ஊர் முழுவதும் தேடியும் சிறுவர்கள் கிடைக்கவில்லை. இதனையடுத்து போடிநாயக்கனூர் ஊரக காவல் நிலையத்தில் கண்ணீரோடு புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிறுவர்களை தேடும் பணியை முடுக்கிவிட்டனர். அப்போதுதான் அந்த வழக்கில் முதல் திருப்பம் ஏற்பட்டது. சிறுவர்களின் பெரியப்பா 24ஆம் தேதி மாலை தனது வீட்டுக்கு அருகே இருக்கும் 19 வயதான கேசவ பாலாஜி என்ற இளைஞனோடு 2 சிறுவர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த கூழ் கடையில் அந்த இளைஞன் சிறுவர்களுக்கு கூழ் வாங்கி கொடுத்துவிட்டு அழைத்து சென்றான் என்ற தகவலை போலீசாரிடம் உழைத்தார். உடனடியாக களத்தில் இறங்கிய காவல்துறையினர் 19 வயதான கேசவ பாலாஜியை தூக்கி வந்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். போலீசாரின் விசாரணையில் கேசவ பாலாஜி தொடக்கத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து மழுப்ப முயன்றார். ஆனால் தங்கள் பாணியில் காவல்துறையினர் கெடுபிடி காட்டியதும் அந்த இளைஞன் கூறியது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. கரட்டுப்பட்டியில் உள்ள தனியார் தென்னந்தோப்பு கிணற்றில் 2 சிறுவர்களையும் தள்ளிவிட்டேன் என்று அவன் கூறியதை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினரோடு விரைந்த போலீசார் அங்கிருந்த 150 அடி ஆழ கிணற்றில் இருந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ஸ்ரீஹரி சபரீஷ் ஆகிய இருவருடைய சடலங்களையும் மீட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் கௌதம் நேரில் வந்து சம்பவ இடத்தை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினார். அதில் தனது 40,000 ரூபாய் போனை அந்த சிறுவர்கள் திருடிவிட்டதாகவும் அதனால்தான் அவர்களை கிணற்றில் தள்ளிவிட்டேன் என்று கூறிய கேசவ பாலாஜி அடுத்து சிறுவர்களின் தந்தை தன் தாயாரிடம் சண்டை போட்டார் என மாற்றி மாற்றி பேசியிருக்கிறார். ஆனால் காவல்துறையினர் தங்களது தீவிர விசாரணையில் கொடூர பின்னணியை கண்டறிந்தனர். உயிரிழந்த சிறுவர்களின் தந்தை சின்னத்தம்பிக்கும் கொலையாளி கேசவ பாலாஜியின் தாயாருக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்திலும் அவமானத்திலும் துடித்த கேசவ பாலாஜி சின்னத்தம்பியின் குடும்பம் ஆயுசுக்கும் கண்ணீர் வடித்து வருந்த வேண்டும் என்ற வஞ்சக எண்ணத்தோடு இந்த சதியை தீட்டியதாக சொல்லப்படுகிறது. சிறுவர்கள் இருவரும் அடிக்கடி அந்த பகுதியில் உள்ள கிணற்று புறாக்களை பிடிக்க செல்வதும் அருகே உள்ள தோட்டத்தில் வேலை செய்யும் தாத்தாவை பார்க்க வருவதும் கேசவ பாலாஜிக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கேசவ பாலாஜி 24ஆம் தேதி மாலை வாங்கடா கிணற்றில் நிறைய புறா இருக்கு பிடிச்சு தரேன் என ஆசை வார்த்தை கூறி 2 சிறுவர்களையும் தென்னந்தோப்பு கிணற்றுக்கு அழைத்து சென்று கிணத்துக்குள்ளே எட்டி பாருங்கடா புறா இருக்கான்னு என்று கூறி இருவரையும் ஒரே தள்ளாக 150 அடி ஆழ கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். சிறுவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் பெற்றோரிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட கேசவ பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சொந்த பகைக்காக எதுவுமே அறியாத 2 பிஞ்சு சிறுவர்களை புறா பிடித்து தருவதாக அழைத்து சென்று கிணற்றில் தள்ளி கொன்ற இந்த நெஞ்சை பிளக்கும் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.